ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் நியூ பேட்ச் எல்லாரும் வந்து 10th நல்லபடியாக முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 11th ஸ்டாண்டர்ட் உள்ள காலடி எடுத்து வச்சாச்சு. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரொம்ப துடிப்போட இருக்காங்க. 11th வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ நிறைய கோவத்தோட இருப்பீங்க ஃபர்ஸ்ட், சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு கோவம் வேண்டாம். 12th வந்து ஆல்ரெடி அவங்க 11th 12th வந்து போயிட்டாங்க. இப்போ 10th அப்படின்றது 11th நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா? நீங்க வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம கேட்ட குரூப்பை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ரிசல்ட் வந்துடட்டும், அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருந்தேன். ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சண்டை போடாத அளவுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையிலே சொல்றேன், ஒரு வகையில பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்வி விஜய் சேனல்ல இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 10th to 11th இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் பொழுது எல்லா பிள்ளைங்களுக்கும் முதல்ல நான் இந்த வருடத்திற்கான வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். எல்லாரும் 11th நீங்க சூப்பரா உங்களுக்கு நல்ல குரூப் கிடைச்சு நல்ல டீச்சர் வந்து பாடம்லாம் நல்லா புரிஞ்சு இந்த வருடம் நீங்க நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து சூப்பரா ஜெயிப்பீங்க, ஜெயிக்கிறோம். நீங்க மட்டும் இல்லை, உங்களோட சேர்ந்து நானும் வந்து உங்களுக்கு துணையா நிற்க போறேன். எல்லாரும் வந்து ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. யோசிச்சு பாருங்க, ஸ்டடி பிளான் நான் யாருக்கு நான் கொடுக்க முடியும்? ஒன்று பியூர் சயின்ஸ் கேட்குறாங்க, ஒன்று பயோமேக்ஸ் கேட்குறாங்க, ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ், ஒன்று காமர்ஸ் குரூப்பு, ஒன்று ஒகேஷ்னல் குரூப்பு. ஸோ தயவு செஞ்சு எப்படி வந்து இதை நான் பிளான் பண்ணுறது அப்படின்றது எனக்கே தெரியல. சும்மா யூடியூப்ல வந்து வீடியோ போட்டால் போதும், நமக்கு வந்து அமௌண்ட் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னாலலாம் வீடியோலாம் போட முடியாது. அதனால தான் வந்து எல்லா சேனல்லையும் வந்து நிறைய வீடியோஸ் போட்டாலும் நான் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து நான் ஸ்கிப் பண்ணுற காரணம் அப்படின்னா, என் மனசாட்சிக்கு எது சரின்னு படுது, எது பிள்ளைங்களுக்கு கரெக்டாக போய் சேரணும், எது கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு எது ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரியான கருத்துக்களை மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து உங்களோட ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 10th நீங்கள் எல்லாரும் வந்து இதுவரையும் 500 அவுட் ஆஃப் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 500க்கு நம்ம 400 எடுக்கணும், 420, 450, 480, 470, 495, 495 ப்ளஸ் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஆர்வத்தோடு இருந்திருப்பீங்க. ஆனால் அப்படியே வந்து உங்களுக்கு 11th 12th உல்டாவா மாறுது, சரிங்களா? 5 சப்ஜெக்ட் அப்படின்றது 6 சப்ஜெக்டா மாறுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் கூடுது. ஸோ இந்த ஒரு வீடியோஸ்ல உங்ககிட்ட சில கொஷின்ஸ் கேட்பேன். அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு கமெண்ட்ல கரெக்டா பதில் சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு காமர்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, சயின்ஸ் குரூப்பா இருந்தாலும், அதாவது பயோமேக்ஸா இருந்தாலும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம், சரிங்களா? அதே போல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் மேல ரொம்ப கோச்சிக்கிறீங்க. என்கிட்ட என்ன பிடிஎஃப் இருக்கோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸா போடுறேன். ஸோ உடனே நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் போடுறீங்க, நீங்க தமிழ் மீடியத்தை பார்க்கறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்க. இல்லாத ஒண்ணு கொடுங்கன்னா நான் எங்க போய் கொடுப்பேன் சொல்லுங்க? ஸோ அதனால நான் புக்ல உங்களுக்கு நான் கண்டிப்பா மார்க் பண்ணி சொல்லுவேன். ஸோ புக்ல மார்க் பண்றது தான் 100% வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அது போக நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன் கொஷின்ஸ்லாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து பிடிஎஃபா ஷேர் பண்றதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி வந்து நிறைய பிள்ளைங்க ஷேர் பண்ணது தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இல்லையா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்ககிட்ட இருக்க பிடிஎஃபை என்னோட வாட்ஸ்அப் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து தமிழ் மீடியத்துக்கும் நம்ம வந்து பிடிஎஃப் எல்லாம் ஷேர் பண்றோம். ஸோ புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து 6 சப்ஜெக்டை வந்து எடுக்க போறோம். எல்லாருக்கும் வந்து இங்கிலீஷ் தமிழ் காமனா இருக்கும். அது போக நமக்கு மேஜர் சப்ஜெக்ட் என்ன, ஆல்ரெடி உங்களுக்கு நான் 11th வந்து குரூப்புக்கான வீடியோஸ் என்ன அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ திரும்ப அதையே பற்றி பேச வேண்டாம். ஸோ 6 சப்ஜெக்ட் அப்படின்றது தெரியும். காமர்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு கூட ஃபிசிக்ஸ், மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ் இருக்கும். ஸோ சிலர் வந்து தமிழுக்கு பதில் ஃப்ரெஞ்சு எடுத்திருக்கலாம், ஜெர்மன் எடுத்திருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க ஸ்கூலில் இருக்கிற குரூப்பும் இல்லை உங்களுக்கு விருப்பமான குரூப் எடுத்திருப்பீங்க. ஒரு சிலர் காமர்ஸ் எடுத்திருப்பீங்க, ஒரு சிலர் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி எடுத்திருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ் எடுத்திருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் எடுத்திருப்பீங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி,
சாரி பயாலஜி இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜின்னு எடுத்திருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதுவரையும் 10th வரையும் படிச்சுட்டு வந்த படிப்பு போல 11th வந்து கிடையாது. டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு படிப்பை தான் பார்க்க போறீங்க. அதுக்காக உடனே வந்து நீங்கள் வந்து ஐயோ ஏதோ வித்தியாசமாக ஒன்று வரப்போகுது அதை நம்ம படிக்க போகிறோம் அப்படிலாம் பயப்படலாம் வேண்டாம். டிஃப்ரெண்ட்டாக தான் 11th வரும். ஸோ 11th டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படின்னோடனே அச்சோ என்னவோ டிஃப்ரெண்ட்டாக வருதுன்றாங்களே ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாராலையும் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். யாருமே வீக் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, யாராலையும் படிக்க முடியாதுன்னு கிடையாது. ஸோ இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, பிரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்க, இந்த மாதிரி பாகுபாடெல்லாம் பார்க்கறதெல்லாம் ஓரங்கட்டிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்கூல்ல நடத்த நம்ம கரெக்டாக கூடயே முடிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பயப்படவே வேண்டாம். எல்லா சப்ஜெக்டும் டிஃப்ரெண்டா இருக்கும், புதுசா இருக்கும். நீங்க சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10th வரையும் நீங்க படிக்கிற சயின்ஸே வேற. ஸோ 11th படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப வந்து டீப்பாக படிக்க போறீங்க. ஸோ அதே மாதிரி மேக்ஸுமே அப்படிதான். 10th வரையும் பார்த்த மேக்ஸ் வேற. ஸோ 11th உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ்லாம் வரும். அதே மாதிரி 11th மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெறும் இம்பார்ட்டண்ட்டை மட்டும் படித்தா சென்டம் எடுக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 10th கேட்கல, ஆனால் 11th and 12th கிரியேட்டிவ் கொஷின்ஸ் 100% கேட்பாங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. ஸோ கண்மூடித்தனமா வந்து சரியாவே படிக்காம, ஹார்ட் ஒர்க் போடாம, பிளான் பண்ணாம, டெய்லி ஒரு 3 மணி நேரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரம் படிக்காம, ஆனால் நான் வந்து பப்ளிக்ல 11th பப்ளிக்ல வந்து கண்டிப்பாக நான் வந்து 550 எடுத்துருவேன், நான் 580+ எடுத்துருவேன், நான் சென்டம் எடுத்துருவேன் அப்படின்னு கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம். ஸோ இந்த வீடியோ வந்து பேரண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, நீங்க டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் எடுக்கிறதுனால ஸ்டார்டிங்ல இருந்தே வீட்டிலையே படித்தாலும் சரி, கோச்சிங் சென்டர் போனாலும் சரி, இல்லை உங்கள் ஸ்கூல் டீச்சர் உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்கனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு கோச்சிங்க்கு போயிடுங்க. இல்லை எனக்கு கிளாஸ்ல நடத்துறதே எனக்கு நல்லா புரியுது, எங்கள் டீச்சரே என்னோட டவுட் எல்லாம் தெளிவாக கிளியர் பண்ணிடுறாங்க, ஸோ நோ ப்ராப்ளம். இல்லை என்னோட கிளாஸ் லீடர் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, என்னோட கிளாஸ்ல டாப்பர்ஸ்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஸோ என்னால் வந்து வெளியே போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் கிளாஸ்ல இருக்க பிள்ளைங்ககிட்டே நான் கற்றுக்க முடியும். ஸோ அவங்களுக்குலாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்கள் புதுசாக ஒன்றை கற்றுக்க போறீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து உங்களோட முயற்சி பல மடங்கு அதிகமாக இருக்கணும். அதை விட முக்கியம், நீங்க 10th வரையும் கிளாஸ்ல நடத்தினதை முழு கவனத்தோட பார்த்துருப்பீங்களோ இல்லையோ, இதுக்கப்புறம் 11th and 12th ஸ்டாண்டர்ட் கம்பல்சரி கிளாஸ் எல்லாம் கட் பண்ணாம ஒவ்வொரு பீரியடும் நடத்தும் போது டீச்சர்ஸ் என்ன சொல்லி தராங்க அப்படின்றத கிளாஸ்ல நல்லா கவனிக்கணும். அது போக நீங்க வீட்டுக்கு போன உடனே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு டெக்ஸ்ட் புக் எடுத்து வச்சுட்டு என்ன நடத்தியிருக்காங்க அதில் ஒவ்வொரு லைன் பை லைனாக நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, புரியாத சென்டென்ஸை கூகுளில் சர்ச் பண்ணி அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கற்றுக்கிட்டு, இந்த மாதிரி உங்களோட அறிவுத்திறனை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு 2 months, நான் சொல்கிறது ஜூன் அண்ட் ஜூலை, இதை மட்டும் ரெகுலராக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஃபாலோ பண்ணுங்க. அது போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா அதுவே பழகிடும். ஒரு படத்துல தனுஷ் சொல்லுவார், பார்க்க பார்க்க பழகிடும். அந்த மாதிரி நீங்க ஜூனும் ஜூலையும் படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ரொட்டீனுக்கு உங்களுக்கு அந்த டைமுக்கு இதை தான் படிக்கணும், இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் கிடைச்சிடும். ஸோ பயப்பட வேண்டாம், தைரியமா படிங்க, கான்ஃபிடென்ட்டா படிங்க. உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். நிறைய நேரம் இருக்குது, அழகாக படிக்கலாம். ஆனால் நேரத்தெல்லாம் விட்டுட்டு ஜூன் ஜூலை நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த 5 months மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். இந்த மேல ஃபுல்லாக படிக்கலாம், இந்த 1 month யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 6 months தான் நீங்கள் படிக்கக்கூடிய டைம். அதுக்கப்புறம் நவம்பரில் உங்களுக்கு ப்ரீ ஆஃப் அலி, அதுக்கப்புறம் டிசம்பரில் ஆஃப் அலி, ஜான்வரியில் ரிவிஷன், பிப்ரவரியில் ரிவிஷன், ப்ராக்டிக்கல், இப்படியே ஓடி போயிடும். ஸோ மார்ச்சில் உங்களுக்கு எக்ஸாம் டோட்டலாக முடிஞ்சிடுது. சொன்னது புரியுதுங்களா? ஸோ நம்ம படிக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 6 months, அந்த 6 monthsலேயே கிளாஸ் ஒர்க் எழுதுறது, அசைன்மெண்ட் ஒர்க் எழுதுறது, ஸோ உங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் ஒர்க்கெல்லாம் நிறைய நடக்கும். இதில் ஹெல்த் வைஸ் நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த டைம் தான் நமக்கு ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கல்யாணம் வரும். ஸோ நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும்.
வீட்டில் ஒரு சில வீட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸில் நம்மளோட ஃபேமிலியில் இருக்க ப்ராப்ளம்ஸில் நம்மளோட படிப்பை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எப்பயுமே வந்து நாளைக்கு படிக்கலாம் அப்படின்ற நாளைக்கு அப்படின்ற அந்த வார்த்தையை மறந்துருங்க. ஸோ இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஒரு உறுதிமொழி சொல்லணும். யாரெல்லாம் 11th ஸ்டார்டிங்ல இருந்தே, ஸ்டார்டிங் மீன்ஸ் மே மந்த்ல இருந்தே ஒழுக்கமா படிக்க போறீங்க, 100% உண்மை அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணணும். இல்ல 100% ப்ராமிஸ்னே சொல்லுங்க, தவறே கிடையாது. 100% ப்ராமிஸா நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க என்ன குரூப் எடுக்கிறீங்க, நீங்க என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? நிறைய ஸ்கூல்ல வந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னே குரூப் கொடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல ரிசல்ட் வர்றதுக்கு முன்னே குரூப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க காமர்ஸ் குரூப்பா, பயோமேக்ஸ் குரூப்பா, ஸோ உங்களுக்கு வீடியோஸ் எப்படி போடலாம், என்ன போடலாம், கமெண்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியம், என்னோட வீடியோஸ் வந்து நான் போட்டு ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சும் அந்த வீடியோஸை பார்க்குறாங்க அப்படின்னா தான் அந்த குரூப்புக்கு கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுவேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ இமிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோஸ் பார்க்கும்பொழுது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, திரும்ப அந்த கண்டென்ட்டை நீங்கள் அடுத்த சாப்டர் நீங்கள் பார்க்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இமிடியேட்டாக அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன், லைக் பண்ண சொல்கிறேன். ஸோ கல்வி விதி சேனலில் உபயோகமான வீடியோஸ் போடலை அப்படின்னா தயவு செஞ்சு சேனலில் வராதிங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வந்து 10th 11th 12th அப்படின்ட்டு மட்டும் நான் பார்க்க மாட்டேன். 6th 7th 8th 9th அவங்களுக்கும் இந்த வருஷம் நான் வீடியோஸ் போடலான் இருக்கேன். ஸோ என்னோட வீடியோஸை எந்த ஸ்டாண்டர்ட் வந்து எல்லாரும் ஆர்வமா பார்க்குறாங்க. ஏன்னா எனக்கு வந்து சம்பாதிக்கிறது அப்படின்றது செகண்டரி. நம்ம பிள்ளைங்களுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை பிள்ளைங்களா, ஒரு 3 hours டைம் ஒதுக்கி நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே போய் கொஞ்சம் யூடியூப்ல போய் பாருங்க. 12th ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கமெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, இங்கிலீஷ் மீடியம் போட்டா தமிழ் மீடியம் போடுங்கன்னுவாங்க, பயோமேக்ஸ் போட்டாக்கா காமர்ஸ் குரூப் போடுங்கன்னுவாங்க, எக்கனாமிக்ஸ் போட்டாக்கா கெமிஸ்ட்ரி போடுங்கன்னுவாங்க, கெமிஸ்ட்ரி போட்டாக்கா மேக்ஸ் போடுங்கன்னு சொல்லுவாங்க, மேக்ஸ் போட்டா நெக்ஸ்ட் சாப்டர் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் போட்ட வீடியோ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 500 கூட தாண்டலை. ஏதோ 1 or 2 வீடியோஸ், அது கூட ஸ்டடி பிளான் மட்டும் தான் போயிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, எப்படி இந்த லீவ்ல எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான் நானுமே வந்து அப்படியே ஸ்லோவாக கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் வீடியோ ஸ்லோவாக கொண்டு போனாலும் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் குறைஞ்சது நான் 3 to 4 hours வந்து டைம் ஒதுக்கி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் வீடியோஸை எல்லாமே அப்படியே சேமாக இருக்கும் அப்படின்னு நம்பி இப்போ பார்க்கக்கூடாது. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கல்வி விஜி சேனலாக இருந்தாலும் வேற எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் நீங்கள் பழைய வீடியோவை பார்க்கும் பொழுது அது அப்படியே உங்களுக்கு இந்த வருஷம் வருமா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% தான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏன் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இப்போ 2024 வந்த பப்ளிக் கொஸ்டின்ஸ் 2025 கேட்கறது கிடையாது. ஆனா 2023 கேட்கக்கூடிய பப்ளிக் கொஸ்டின் 2025 கேட்கறாங்க. ஸோ 2021 22 கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் 2025 கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்ன நடந்த எக்ஸாம்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் 2025 March to April நடந்த எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வருஷம் 2025 முடிஞ்ச கொஸ்டின்ஸ் அப்படியே உங்களுக்கு 2026 பப்ளிக் வருமா அப்படின்னா 100% வராது. அப்படியே வருது அப்படின்னா ஒரு 5 to 10% வந்தா பெரிய விஷயம். ஸோ அதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்க கூடாதா அப்படின்னா அதையும் நான் சொல்ல மாட்டேன், அதுவும் படிக்கணும். அதே நேரத்துல இந்த வருஷம் வந்த கொஸ்டின்ஸும் இது போக, இது அதாவது இந்த வருஷம் இல்லை, 2019 to 2025 பப்ளிக் வரையும் என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்களோ அது போக 2026 பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் அதிகபட்சமா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வீடியோஸ் போடுறது கிடையாது. எனக்கு வந்து கல்வி விஜி சேனல்ல
நிறைய டீச்சர்ஸோட ஹெல்ப் இருக்கு. ஸோ அந்த டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் பிளஸ் என்னோட 26 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா வந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் பிளஸ் 2024ல 25ல பப்ளிக்ல கேட்ட கொஷின்ஸ் மட்டும் இல்லாம குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன் எக்ஸாம், ஃபர்ஸ்ட் மிட் டர்ம், செகண்ட் மிட் டர்ம் இதுலலாம் என்ன கொஷின்ஸ்லாம் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஷின்ஸும் இதோட ஒரு கலவையெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா கொடுக்க போறேன். அதை தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ 10th-க்கும் அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தேன், 11th-க்கும் அப்படிதான் கொடுக்க போறேன், 12th-க்கும் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால தயவு செஞ்சு ஒரு வீடியோஸ் போட்ட உடனே அந்த வீடியோஸை முழுசா கூட வீடியோ பார்க்கறது கிடையாது. உடனே கீழே கமெண்ட்ல அடுத்த வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க. அது மிகவும் வருத்தமா இருக்கு. நீங்க கமெண்ட் போடுறது தவறே கிடையாது, 100% போடுங்க. ஆனால் போடக்கூடிய வீடியோவை நீங்க முழுமையா உபயோகிக்கிறீங்களா, அதை முழுமையா படிக்கிறீங்களா? ஸோ இவ்வளவு நேரம் நம்ம வந்து நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக வீடியோஸ் போட்டு அதை நீங்க உபயோகிக்காத பட்சத்துல அது எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெக்ஸ் ஆகுது. உண்மையிலே சொல்றேன், ரொம்ப வெக்ஸ் ஆகுது. என்னடா பிள்ளைங்களுக்காக நம்ம டைம் ஒதுக்கி ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்களே. அதாவது இந்த சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து 12th ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12th படிக்கிறதுக்கு டைமே கிடையாது. அவங்க வந்து ஏன்னா இவங்களோட லைஃபே இதுதான். 11th வந்து பப்ளிக் மார்க் ஸ்கோர் பண்ணா 12th போறதுக்கு தான். நீங்க உங்களுக்கு குரூப் செலக்ஷனோ வேற எதுவும் இல்லை, ஜஸ்ட் நீங்க வந்து இங்க இருந்து அங்க போக போறீங்க, 11th இருந்து 12th போக போறீங்க, அவ்வளவுதான். ஆனா 12th அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் டார்கெட் அச்சீவ்மெண்ட்டே உங்களோட ஆம்பிஷன், உங்களோட கனவு. உங்களோட கனவு நினைவாக வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க அதுக்கு வேலை செய்யணும். உங்களுக்குள்ள இருக்க அந்த நெகட்டிவ் கேரக்டர்லாம் என்னையோ அது எல்லாம் வெளியே விட்டுறணும். ஸோ 11th ஸ்டாண்டர்டா இருந்தாலும் சரி, 12th ஸ்டாண்டர்டா இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், டெய்லியும் நைட்ல தூங்க போகும்போது உங்களுக்குள்ள இருக்க பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத எழுதி பழகுங்க. உங்களோட லைஃப்ல ஒவ்வொரு நாளும் நீங்க மைனஸை குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க இடத்துல பிளஸ் அதிகமாகிக்கிட்டே போகும். இது எத்தனை பிள்ளைங்க நான் சொல்லி ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியாது. தயவு செஞ்சு சொல்றேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்ரீ சாய் டியூஷன் சென்டர் கோச்சிங் சென்டர் நான் நடத்திட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே டிப்ஸ் தான் கொடுப்பேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 100% அதை ஃபாலோ பண்ணாங்களா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படின்னா கண்டிப்பா 95% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க. எப்படி ஒரு 30ல இருந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா நான் சொல்றத ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல ஒரு 10 to 8 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நம்ம சொல்றத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம கல்வி விஜி சேனல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 100%ல ஒரு 10 to 20% தான் நம்ம சொல்றதே கேக்குறீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்றத வந்து எதுவுமே கேட்கறதே கிடையாது. நீங்க ஜஸ்ட் அட்வைஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது அட்வைஸ் கிடையாது. எங்களோட பயணங்களில் ஒவ்வொரு வருடமும் எதெல்லாம் நடக்கும், எதெல்லாம் நடக்காது, எதெல்லாம் கேட்பாங்க, என்ன தவறுகள் பண்ணா மார்க்ஸ் போகும், அதே மாதிரி இந்த வயசுல தவறான எண்ணங்கள், தவறான பழக்க வழக்கங்கள்ல, தவறான சிநேகிதங்கள், தவறான ஃப்ரெண்ட்ஷிப்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க லைஃபோட கரியர் எல்லாமே போச்சு. ஸோ தயவு செஞ்சு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, நல்ல பழக்க வழக்கம் வச்சுக்கோங்க. காலையில எழுந்து ஒரு 1/2 hour இல்ல அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes மெடிடேஷன் ஆர் யோகா பண்ற பழக்கம் வச்சுக்கோங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, வீட்டுல சமைச்ச உணவை சாப்பிடுங்க, ஜூஸ் நிறைய கொடுங்க, பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க, தண்ணி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 லிட்டர் தண்ணியாச்சு குடிங்க. நமக்குள்ள இருக்க என்ன கெட்ட குணங்களோ அதை எல்லாமே வெளியே போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு டைரியிலையோ இல்லை ஒரு நோட்லயோ என்னெல்லாம் பிளஸ் என்னெல்லாம் மைனஸ் அதை எழுதுங்க. அந்த மாதிரி நீங்க டெய்லி ஒரு 5 minutes அதை எழுதி பாருங்களேன். உங்களோட ஸ்டார்டிங்ல வந்து பிளஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், மைனஸ் பெரிய லிஸ்டா வரும். போக 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 உங்களோட மைனஸை நீங்க திருத்திக்கிட்டே வரும்பொழுது மைனஸ் ஒண்ணுமே இல்லாம போகும், பிளஸ் நிறைய வரும். இதெல்லாம் வாழ்க்கையில நாங்க அனுபவிச்சு ஃபீல் பண்ணி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி இதை ப்ராக்டிக்கலா நிறைய பிள்ளைங்க சாதனை படைச்சிருக்காங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிஏ இருக்காங்க, ஒருத்தர் டாக்டர் ஆயிருக்காங்க. பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியர் ஆயிருக்காங்க.
சிலர் ஒண்ணுமே இல்லாமலும் போயிருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம போனவங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லும் போதே அவங்க வந்து மதிக்கவே மாட்டாங்க. எனக்கு அப்பயே தெரிஞ்சிரும். இந்த பிள்ளையோட லைஃப் அவ்வளோதான். அவங்க கரியர் அவ்வளோதான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அவங்களோட சின்ன சின்ன அணுகுமுறைகளே நமக்கு தெரிஞ்சிரும். இந்த பிள்ளைங்க வந்து கரெக்டான வழியில போறாங்க. ஸோ கண்டிப்பா இவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இவங்களோட அணுகுமுறை சரியில்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், 9th படிக்கும்போது அவங்களோட கேரக்டர் சரியில்ல, அவங்க படிப்புல நாட்டம் இல்ல அப்படின்னா, 10th அவங்களுக்கு டியூஷனே எடுக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்கள வந்து 10th என்னதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும் அவங்கள மாத்தவே முடியாது. காரணம் என்ன, அவங்க மட்டும் கிடையாது. அவங்களோட ஃபேமிலியே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இதுல வந்து நான் பிள்ளைங்கள மட்டும் குறை சொல்ல மாட்டேன். நெறைய பேரண்ட்ஸுமே வந்து தவறு பண்றீங்க. பிள்ளைங்களுக்கு கரெக்டா எக்ஸாம் இருக்க நேரத்துல வந்து ரிலேஷனோட ஃபங்க்ஷனுக்கு பிள்ளைங்கள கூட்டிட்டு போறது. அதே மாதிரி எங்கேயாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்ல வந்து நான் வெஜிடேரியன் ஏதாவது போடுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து வா, மண்டே எக்ஸாம் நடக்கும். ஆனா சண்டே ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் இருக்கும். அங்க நான்வெஜ் போடுறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் கூட கூட்டு போவாங்க. நான் எல்லா பேரண்ட்ஸுமே சொல்லல. தயவு செஞ்சு எல்லா பேரண்ட்ஸும் என்கிட்ட கோச்சிக்காதீங்க. இது எல்லாமே என் கோச்சிங் சென்டர்லயே நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்கள வந்து அவங்களோட படிக்கிற நேரத்த வீணடிக்காம, அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்து, ஒரு மோட்டிவேட்டரா இருந்து, அவங்க எப்படியெல்லாம் படிக்கணும், நீங்க சொல்லியே குடுக்க வேண்டாம். அவங்களுக்கு நல்ல ஃபுட்ட குடுங்க, நல்ல ஒரு கைடன்ஸ் குடுங்க, நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருங்க. அவங்க கிட்ட முதல் நெகட்டிவா பேசாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், பிள்ளைங்க எக்ஸாம்ஸ்க்கு போகறதுக்கு முன்ன பார்த்தன்னா, "ஏய் எரும மாடே, போன எக்ஸாம்ஸ்லயே ஒழுங்கா மார்க் ஸ்கோர் பண்ணல. இந்த எக்ஸாம்லயாவது ஒழுங்கா பாஸ் ஆகுற வழிய பாரு. இல்லன்னா அவ்வளவுதான். வீட்டு பக்கம் வந்துராத." இப்படி போகும்போதே பிள்ளைங்கள வந்து நெகட்டிவா சொல்லாம, கண்ணா போன முறையே மார்க் ரொம்ப அது வந்து எக்ஸாம் அன்னைக்கு கூட சொல்லக்கூடாது. எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு ரிவிஷன் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? எக்ஸாம் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க பாருங்க பாடம். அப்பயே சொல்லணும். "அப்பா நீ போன எக்ஸாம்ஸ்க்கே மார்க் குறைஞ்சுட்ட. அடுத்தடுத்த எக்ஸாம்ல மார்க் வரணும்ப்பா. டெய்லி அன்னன்னைக்கு பாடத்த அன்னன்னைக்கு முடிச்சுக்கப்பா. முடிஞ்ச வரை எழுதி பாருப்பா. நான் வேணா கூட உன்ன கொஸ்டின் கேட்கிறேன். நீ ஒன் வேர்ட்ஸ்லாம் சொல்லுங்க." அப்படின்னு கூட வந்து பிள்ளைங்கள வழி நடத்துங்க. எந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவ்ல இருக்காங்களோ, அந்த குழந்தைங்க 100% 100%ல 1000 டைம்ஸ் சொல்லுவேன். அந்த குழந்தைங்க லைஃப்ல பெரிய அளவுல சக்சஸா வராங்க. அதாவது பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக் குடுக்கணும்லாம் கூட கிடையாது. பிள்ளைங்க படிக்கும்போது அவங்க கூட உட்காருங்க. உங்களோட சமையல் வேலை பூண்டு உரிக்கிறதா, வெங்காயம் உரிக்கிறதா, காய் நறுக்கிறதா, அவங்க படிக்கும்போது கூட பக்கத்திலேயே உட்காந்து இந்த வேலையெல்லாம் பாருங்க. ஸோ கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுமே சூப்பரா படிப்பாங்க. ஸோ குழந்தைங்க கிட்டயும் இருக்கு, பேரண்ட்ஸ் கிட்டயும் இருக்கு. ஸோ நான் இப்ப 11th மட்டும் சொல்லல பிள்ளைங்களா, உங்களுக்கு நீங்க 12th போனாலும் கண்டிப்பா நீங்க 12th வந்து உங்களோட மார்க்ஸ் வந்து பெர்சன்டேஜ் கூடணும் அப்படின்னா, நீங்க 11th இருந்தே ஸ்டார்டிங்ல இருந்து பெர்ஃபெக்ட்டா படிச்சாதான் அந்த அதாவது ஏபிசிடி படிச்சாதாங்க நம்ம வந்து சிஏடி கேட், ஏபிபிஎல்இ ஆப்பிள், பிஏடி பேட்ன்னு நம்ம படிக்கவே முடியும். அதுக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பபெட் லெட்டர்ஸ் முக்கியம். ஸோ அந்த பேசிக்கே தெரியாம நான் வேர்ட்ஸ் கத்துக்க போறேன் அப்படின்னா கத்துக்க முடியாது. கத்துக்கலாம், எல்லா வேர்ட்ஸையும் கத்துக்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப நாட்கள் அதிகமா இழுக்கும். அது வரையும் வந்து நம்மளோட எக்ஸாம்ஸ் காத்துட்டு இருக்காது. அது போலதான் 11th அப்படின்றது பேசிக். அந்த 11th பேசிக்கை நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா 12th ஸ்டார்டிங்ல இருந்து செம்மையா அட்டகாசமா சிறப்பா எப்படி மிக சிறப்பா மார்க் ஸ்கோர் பண்ணணும். பயப்பட வேண்டாம், குழம்ப வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பதட்டப்படாம ரிலாக்ஸ்டா பண்ற செயல் தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஜஸ்ட் நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு செகண்ட்ல அப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க எத்தனை முறை பதட்டப்பட்டு செஞ்ச வேலை, ஒண்ணு அந்த பொருள் உடைஞ்சிருக்கும், இல்ல அந்த பொருள் தண்ணி ஏதாவது ஊத்துறோம் அப்படின்னா அது கீழே தவறி கொட்டி இருக்கும், இல்ல படபடபடன்னு படிச்சுட்டு ஒரு எக்ஸாம்ஸ்க்கு போறோம் அப்படின்னா தெரிஞ்சதும் குழம்பி இருக்கும். அது படிப்புக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு வேலையும் பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ பதத்தத்தோட நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அது படிப்புன்னு கிடையாது. லைஃப்ல எந்த வேலையை செஞ்சாலும் அது கண்டிப்பா சிறப்பா அமையாது. அதனால பதட்டம் இல்லாம செய்யுங்க. பிளான் பண்ணி படிங்க. டெய்லியும் பிளான் பண்ணுங்க. நாளைக்கு என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு நைட்டே பிளான் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில எழுந்து என்ன படிக்கணும், நாளைக்கு ஈவினிங் என்ன படிக்கணும், உங்களுக்குள்ள நீங்க பிளான் போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு பிளான் போட்டுக்கோங்க. டெய்லி பிளான் போடணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் சம்மர் ஹாலிடேஸ்ல எங்களுக்கு பிளான் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த சப்ஜெக்ட்ல எடுத்தவங்களா இருந்தாலும் சரி, ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி வேற எந்த ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க.
வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மினிமம் 3 லெசன் கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 சாப்டர் கேட்டுருவாங்க. ஸோ தமிழ்லலாம் வந்து ஒரு 3 யூனிட் கேட்டுருவாங்க, இங்கிலீஷ்ல ஒரு 3 யூனிட் கேட்டுருவாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 3 to 4 யூனிட்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து எவ்வளோ எவ்வளோ யூனிட்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த மே மந்த்துக்குள்ள நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரையும் அட்லீஸ்ட் ஒரு 2 லெசனையாச்சும் படிக்க பாருங்க. இல்லை நீங்கள் டாப்பராக இருக்கீங்கன்னா 3ல இருந்து ஒரு 4 லெசன் படிக்க பாருங்க. இல்லை நீங்கள் வந்து டாப்பரும் இல்லை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை, நான் பாஸ் ஆகிறதே கஷ்டம், நான் ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியா யோசிக்கவே யோசிக்காதீங்க. கல்வி விஜய் சேனல்ல நான் போடுற அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ல அதுலயே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்வேன் எல்லா வீடியோஸ்லயுமே. அந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆச்சும் தயவு செஞ்சு இந்த 1 மந்த்ல படிக்க பாருங்க. ஸோ தீதும் நன்றும் பிற தர வாரா, கெட்டதும் சரி நல்லதும் சரி உங்ககிட்ட இருந்து தான் வருது. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நீங்க 10th படிக்கும் பொழுது 9th முடிஞ்ச உடனே ஆனுவல்லே வந்து பெருசா பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த பிளான் போட்டபடி நீங்க வந்து 10th பப்ளிக்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு எஃபர்ட் போட்டீங்களா? கண்டிப்பா நடந்திருக்காது. நிறைய தடங்கல்கள் வந்திருக்கும், உடம்பு சரியில்லாம போயிருக்கும், வீட்டு சூழ்நிலை சரியில்லாம போயிருக்கும். ஒரு சில வீட்டுல வந்து அப்பதான் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், அண்ணனுக்கு கல்யாணம் இருக்கும், இல்ல அத்தைக்கு கல்யாணம் ஆயிருக்கும், இல்ல வீட்டுல வந்து ஏதாவது ஒரு கெட்ட சில இது தவறுதல் நடந்திருக்கும். ஸோ அந்த இடம் அந்த சூழ்நிலைகள்லாம் நம்மளால வந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் போயிருக்கும். ஸோ நமக்கே உடம்பு முடியாம கூட சம்டைம்ஸ் போயிருக்கும். ஸோ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து நம்ம படிக்கவே முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணணும், இதுல இருந்து நம்ம கடந்து வரணும் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே போர்ஷனை சேர்த்துக்காம உடனே ஃபர்ஸ்ட் மேட்டம்னா அதுக்குள்ள போர்ஷன் ரெடி ஆயிடுங்க, குவார்டர்லினா அதுக்குள்ள போர்ஷன் ரெடி ஆயிடுங்க, ஆஃப் அலினா ஃபுல் போர்ஷன் அது கண்டிப்பா ரெடி ஆக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 80% ரெடி ஆயிடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 70% அது ரெடி ஆயிடுங்க. ஸோ நீங்க 70% நீங்க நவம்பர்ல ரெடி ஆயிட்டீங்கன்னா, டிசம்பர் ஜனவரியில நீங்க பேலன்ஸ் இருக்க அந்த 30% படிச்சிட்டீங்கன்னா, நீங்க பிப்ரவரி மார்ச்ல கில்லி மாதிரி சூப்பரா பிராக்டிக்கலை முடிச்சுட்டு பப்ளிக்ல நீங்க நினைச்ச கட் ஆஃபோட சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், கட் ஆஃப் மார்க் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க வந்து இன்ஜினியரா போகணும் அப்படின்னாலும், இல்ல மெடிக்கல் லைன்ல நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும், நான் நீட் எழுதணும் அப்படின்னு நீங்க மெடிக்கல்ல வந்து எவ்வளோ லைன் இருக்கு சரிங்களா? ஸோ நீங்க எந்த ஃபீல்டுக்கு போனாலும் எல்லாத்துக்கும் பேசிக் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னா இங்கிலீஷ், தமிழ், அந்த லாங்குவேஜஸ் இல்லாம பேலன்ஸ் இருக்க அந்த 4 சப்ஜெக்ட்ல நீங்க எடுக்கிற அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் தான் உங்களோட தலையெழுத்தையே சொல்லும். ஸோ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம நினைக்கிறது எல்லாமே யாருக்குமே நடந்துறது கிடையாது. யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து 9th ஒரு விஷயம் நினைச்சிருப்பீங்க, கண்டிப்பா அது நடந்ததா? 10th ஒண்ணு நினைச்சிருப்பீங்க, அது நடந்ததா? ஸோ 11th 12th ஸோ எப்பயுமே வந்து நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து 100ல ஒரு 20%ல இருந்து 30% விஷயங்கள் மட்டும்தான் வந்து பாசிட்டிவா அமையுமே தவிர பேலன்ஸ் ஒரு 70% எல்லாமே உல்டாவா தான் மாறும். ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு என்னோட அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், கல்வி விஜய் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட குழந்தைங்களா உங்களை நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட வார்த்தைக்கு கண்டிப்பா கட்டுப்படுறவங்க இந்த வீடியோஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பீங்க நம்புறேன். உண்மையா உழைக்கிற எஃபர்ட் போடுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் கல்வி விஜய் சேனல்ல வீடியோஸ் தொடர்ச்சியா வரும். ஸோ நல்லா படிங்க, பெரிய அளவுல சாதனை படைங்க. நீங்க மட்டும் படிக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்கறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்மளோட டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க வீட்டில் உட்காந்து ரஃப் நோட்ல ஒர்க் அவுட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்கறத விட இன்னொரு மற்ற குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலயமா பெரிய 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 அளவுல சக்சஸ் அடைய முடியும். இது எத்தனை பிள்ளைங்க சொல்லி கொடுத்து எனக்கு நிறைய அளவுல நான் மேக்ஸ்ல பிக்கப் ஆயிருக்கேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெரிய அளவுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த நேரம் உங்ககிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி, எந்த சாப்டருக்கு நம்ம அதிகப்படியா முக்கியத்துவம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதிகபட்சமா எந்த சப்ஜெக்டுக்கு இம்பார்ட்டன்ஸ்க்கு வந்திருக்கோ அந்த வீடியோஸ் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல
வந்த வீடியோஸை நான் முதல்ல போடுறேன். நான் போடக்கூடிய வீடியோஸை இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு நினைக்காம, இது வந்து உங்களோட தலையெழுத்து, இதெல்லாம் உங்களோட மார்க்ஸாக மாறும், உங்களோட கட் ஆஃபாக மாறும், உங்களோட பப்ளிக் மார்க்ஸாக மாறும் அப்படி நினச்சி கருதி சீரியஸாக இம்மிடியட்டாக அந்தந்த நாட்களில் அழகாக படிக்கக்கூடிய பாடங்களை பிளான் போட்ட மாதிரி படித்து நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கனவுகளை லட்சியங்களை நீங்கள் அடையணும். நீ எதுவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ நீ அதுவாகவே மாறுகிறாய். சுவாமி விவேகானந்தர் சொன்னது. அதனால நீங்க என்னென்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைங்க, அதுக்கான எஃபர்ட்டை போடுங்க. ஸோ நான் வந்து எதுவுமே படிக்க மாட்டேன், ஆனால் நான் டீச்சர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், இந்த மாதிரி எதுவுமே படிக்காம மார்க்ஸ் வந்து 200 தாண்டாம 300 டச் பண்ணாம நிறைய சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டு, ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரையும் இந்த டைலாக்ஸ் சொல்லுவாங்க. நான் இவ்வளோ மார்க் எடுத்துருவேன், நான் 400 எடுத்துருவேன், நான் 450 எடுத்துருவேன், 550 எடுத்துருவேன். நான் சொல்றது 11th 12th. ஸோ 550 எடுத்துருவேன், 500 எடுத்துருவேன், இந்த மாதிரிலாம் சொல்வீங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்டார்டிங்ல இருந்தே பிளான் பண்ணுங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரை வெயிட் பண்ணாதீங்க. உங்களோட பப்ளிக் எக்ஸாம்ஸ் எங்கே வருது? ஜூலை மந்த் நடக்கிற ஃபர்ஸ்ட் மிட்டம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம். அதுக்கு அடுத்தது செப்டம்பரில் நடக்கக்கூடிய குவார்டர்லி தான் உங்களுக்கு செகண்ட் பப்ளிக் எக்ஸாம். அதுக்கு அடுத்தது தேர்டாக நடக்கிற ஆஃபல் எக்ஸாம் தான் உங்களுக்கு தேர்ட் பப்ளிக் எக்ஸாம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமையும் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸ் மாதிரி நினச்சி படித்து அதில் மார்க்ஸ் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் நம்ம மேலே நோக்கி போகிறோமா இல்லை கீழே நோக்கி போகிறோமா அப்படின்னு தெரிஞ்சாவே நீங்கள் பப்ளிக்கில் நல்ல மார்க் எடுக்க போகிறீங்களா, உங்களோட மார்க்ஸ் டவுன் ஆக போகுதா அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ நீட்டுக்கு போகணும், நான் டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா இம்மிடியட்டாக நல்லா படிங்க, புரிஞ்சு படிங்க, கூகுளில் சர்ச் பண்ணி படிங்க, எல்லா சப்ஜெக்டையுமே லைன் பை லைன் படிங்க. எந்த இன்ஜினியர் போனாலும் உங்களோட இன்ஜினியரிங் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ மேக்ஸ் மெமரி பண்ணாதீங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் நீங்கள் என்ன ஃபார்முலாஸ்லாம் பார்க்குறீங்களோ அந்த ஃபார்முலாஸை எழுதி ஒவ்வொரு சாப்டரோட என்ட்ரன்ஸில் பின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கைப்பட நீங்கள் ஃபார்முலாஸ் எழுதும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல மெமரியை கொடுக்கும். ஸோ நான் சொன்னக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், இந்த வீடியோஸ்க்கு எவ்வளோ லைக் வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ தொடர்ச்சியாக வந்து 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி ஒரு 1000 வியூஸ் கண்டிப்பாக போகணும். அட்லீஸ்ட் ஒரு 500 வியூஸ் ஆச்சும் வீடியோஸ்க்கு போச்சு அப்படின்னா தான் கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போடுவேன். அதை விட முக்கியம் கண்டிப்பாக வந்து ஒரு 500 லைக் வரலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 200 லைக்ஸ் ஆச்சும் இருந்தால் தான் நான் வந்து வீடியோஸ் போட போகிறேன். ஸோ என்னோட கல்வி விஜி சேனலில் எந்தெந்த மேஜர் சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீடியோஸை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இமிடியேட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக கடைசி வரையும் பார்த்து அத்தனைய நல்ல உள்ளங்களுக்கும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். தினமும் வந்து லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் லேட்டாக தூங்கி கிடக்காதீங்க. முடிஞ்ச வரையும் காலையில் அட்லீஸ்ட் இந்த லீவில் ஒரு 6 o'clock ஆச்சும் எழுந்திக்க பழகிக்கோங்க. மார்னிங்கில் எழுந்து ஒரு அஃபர்மேஷன் சொல்லுங்கள். நீங்கள் எதுவாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். டெய்லி அதை சொல்லிட்டு படிக்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதுவாகவே மாறுவீங்க. கண்டிப்பாக பெரிய அளவில் எல்லாருமே சாதிக்க முடியும். திறமை உள்ள குழந்தைங்க என்னைக்கும் வீணா போனது கிடையாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும். இது சத்தியமான உண்மை. கண்டிப்பா எல்லாரும் பெரிய அளவில் ஜெயிக்கணும்னு கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.